ஹாய் காய்ஸ், என்னடா பசங்க கேக் சாப்பிட்டுட்ருக்காங்க, பர்த்டே வேணால் நிற்காதீங்க. பர்த்டேலாம் கிடையாது. எங்கள் அக்கா பசங்க அதுவும் சின்னவன் கேட்டுகிட்டே இருந்தான், சித்தா கேக் பிஸ்கெட் எதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் நம்ம ஏன் கேக் செஞ்சிடக்கூடாது ரெட் வெல்வெட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1/2 kg கேக் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு கேக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. கேக் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அது ஹீட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஸ்லைஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் கொடுத்து நாங்கள் அதை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபைனலாக டெக்கரேட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நான் சைட்லலாம் சாக்லேட் மாதிரி வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவனுங்களுக்கு ஹாப்பியாக கட் பண்ணி சாப்பிட்டானுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் உண்மையாகவே அவனுங்க கரெக்டாக சொல்லுவானுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது பிடிச்சா தான் சாப்பிடுவாங்க, இல்லைனா சாப்பிட மாட்டானுங்க. அன்றைக்கி நல்லாவே சாப்பிட்டானுங்க. சின்னவன் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதே ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். அன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம். எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருந்தா. அண்ட் என் தம்பியும் கூட ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணான். ரொம்ப நல்லா வந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் உண்மையாகவே கேக் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கேக் எப்படி இருக்குது பார்க்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.